ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி காலத்துலலாம் வந்துட்டு ஓப்பன் சர்ஜரிஸ் தான் நெறைய பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து லேப்ரோஸ்கோபி வந்ததுக்கப்புறம் எல்லா சர்ஜரிஸுமே லேப்ரோஸ்கோபி மூலமா தாங்க நடக்குது. ஸோ சிம்பிள் டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோப்பில இருந்துட்டு ஹிஸ்டெக்டமி வரைக்கும், இல்ல யுட்ரைன் கேன்சர் டயக்னோசிஸ் வரைக்கும், இல்ல ரிமூவல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே லேப்ரோஸ்கோபி மூலமாக நம்மளால பண்ண முடியும். ஸோ அவ்வளோ அட்வான்ஸான அந்த லேப்ரோஸ்கோபிக்கான அட்வான்டேஜ் என்னென்ன? ஏன் வந்துட்டு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் வந்து நெறைய இப்போ பண்ணிட்டுருக்கோம்? அதனால என்னென்ன பயன்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மத்த வீடியோஸ்க்கு சக்தி ஃபெர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப்ல இருக்கிற எங்க பிளேலிஸ்ட்ட பாருங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், முன்னாடி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ஆப்பரேஷனா இருந்தாலும் நம்ம வந்து வயித்த கிழிச்சு ஓப்பன் பண்ணி தான் பண்ற மாரி இருக்குங்க. பட் இப்போ வந்துட்டு தற்சமயமா ஒரு பாஸ்ட் ஒரு 10 டூ 15 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே லேப்ரோஸ்கோப்பில வந்துருச்சுங்க. ஸோ அதன் மூலமா பார்க்க முடியாதது, எடுக்க முடியாதது எதுவுமே இல்ல அப்படின்ற மாரி ஆயிடுச்சுங்க. ஸோ இவ்வளோ அட்வான்ஸான அந்த லேப்ரோஸ்கோப்பி மூலமா நம்ம என்னென்ன வந்துட்டு பண்ணலாம்? எதனால வந்து லேப்ரோஸ்கோபி ரொம்ப வந்துட்டு இண்டிகேட்டடா இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த லேப்ரோஸ்கோப்பி அப்படின்றது வந்துட்டு கீ ஹோல் சர்ஜரின்னு சொல்லுவோம். ஸ்டிச்லெஸ் சர்ஜரின்னு சொல்லுவோம். மினிமல் இன்வேசிவ் சர்ஜரின்னு சொல்லுவோம். பின் ஹோல் சர்ஜிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோங்க. ஸோ நம்மளுக்கு பேர்லயே தெரியுது. சின்ன சின்னதா ஒரு ஹோல்ஸ் மூலமாவே நம்ம வந்துட்டு லேப்ரோஸ்கோப்பிய உள்ள போட்டு அண்ட் அதன் மூலமாவே நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து பண்ண முடியுங்க. உங்களுக்கே தெரியும், நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ லேப்ரோஸ்கோப்பி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அட்வான்ஸா வந்துருச்சுங்க. ஸோ ஈவன் ரோபோட்டிக் லேப்ரோஸ்கோப்பி கூட வந்து பார்த்தீங்கன்னா, சேம் மெக்கானிசம் தான். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பண்றதுக்கு பதிலா வந்துட்டு ரோபோ வந்துட்டு நம்மளோட சர்ஜரிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்குங்க. லேப்ரோஸ்கோபிக் மெத்தடுக்கான அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து லெஸ் பெயின். ஸோ பெயின்லெஸ் சர்ஜரி தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா ரெக்கவரி ஆயிக்கலாம். ஸோ லேப்ரோஸ்கோபி பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஆர் 2 டேஸ்லயே வந்து வீட்டுக்கு போயிடுவீங்க. அண்ட் 3 ஆர் 4 டேஸ்லயே வந்து உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்து 1 வீக்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒர்க்குக்கு போறீங்கன்னா போய்க்கலாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸான ஒரு சர்ஜிக்கல் மெத்தட் தான் வந்து இந்த லேப்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொல்றோங்க. அது மாரி ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா, பிளட் லாஸும் ரொம்ப கம்மியா இருக்கும். அடுத்தது முன்னாடி மாரி வந்துட்டு நம்ம பெருசா வயித்த கிழிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஸோ பின்ஹோல் சர்ஜரி அப்படின்றதுனால சின்ன சின்னதா தான் ஸ்டிச்சஸ் இருக்கும். தொப்புள்ல ஒரு ஸ்டிச் இருக்கும். அடுத்து நம்மளோட 2 தொப்புளுக்கு 2 சைட்ல வந்துட்டு 2 சின்ன ஸ்டிச் இருக்கும். ஸோ அதன் மூலமாவே நம்ம போய் வந்து எல்லா சர்ஜரிஸுமே நம்மளால பண்ண முடியுங்க. ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் கொண்ட அந்த லேப்ரோஸ்கோப்பி மூலமா என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சர்ஜிக்கல் ப்ராசஸுமே பண்ண முடியுங்க. லைக் இன்ஃபெர்டிலிட்டி கப்பிள்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். லைக் உள்ள போய் வந்துட்டு டயக்னோஸ்டிக் ஹிஸ்டோ லேப்ரோஸ்கோபி பார்க்கணும். இல்லாட்டி ஹிஸ்டோஸ்கோபி மூலமா வந்துட்டு பாலிப்ப ரிமூவ் பண்றது. இல்லாட்டி ஹிஸ்டோ லேப்ரோஸ்கோபி மூலமா வந்துட்டு ஓவேரியன் சிஸ்டோ, இல்ல டியூபோ எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்றதுலருந்து எல்லா ப்ராசஸுமே பண்ண முடியும். அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் யுட்ரைன் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, லைக் யுட்ரஸ் ப்ரொலாப்ஸா இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஃபைப்ராய்டு கட்டியா இருக்கலாம். ஸோ மயோமெக்டமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைப்ராய்டு வந்து எடுக்கிறது வந்து சிம்பிளா லேப்ரோஸ்கோப்பில பண்ணிடலாம். இல்ல ஒரு சிலருக்கு ஃபைப்ராய்டு பிரச்சனைனால ஹிஸ்டெக்டமி பண்ண போறோம் அப்படின்னாலும், அதுவும் ஈஸியா பண்ணிக்கலாங்க. அடுத்து அடினோமயோட்டிக் யூட்ரஸா இருக்கலாம். இல்லாட்டி சாக்லேட் கட்டி இருக்கலாம். ஏன்னா சாக்லேட் கட்டி வந்து நம்மளுக்கு ஓவரீஸ்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ லேப்ரோஸ்கோப்பி மூலமா ரொம்ப ஈஸியாவே போய் அந்த சாக்லேட் கட்டியெல்லாம் கிளியர் அவுட் பண்ணிட்டு, சுத்தி உள்ளதெல்லாம் வந்துட்டு நம்ம காட்ரைஸ் பண்ணிட்டு வந்துரலாம். ஸோ இந்த மாரி யுட்ரஸ்ல, ஓவரீஸ்ல, டியூப்ஸ்ல என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம லேப்ரோஸ்கோப்பி மூலமா ஈஸியா பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அப்பெண்டிக்ஸ் ஒட்டுக்குடல் ஒரு சிலருக்கு வீக்கமா இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு ரொம்ப அட்வான்ஸா போகும்போது அது வெடிக்க கூட செஞ்சுரும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து லேப்ரோஸ்கோப்பி மூலம் ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் ப்ரொசீஜர் தாங்க. அது ஈஸியா நம்மளுக்கு முடிஞ்சிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் இருக்கலாம். அதாவது பித்தப்பையில கல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த லேப்ரோஸ்கோப்பி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ ஈஸியா நம்ம அது மூலமா பித்தப்பைய வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு குடல் இறக்கம் இருக்கும். ஸோ ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோங்க. ஸோ அந்த குடல் இறக்கம் இருக்கவங்களுக்கு வந்துட்டு கரெக்ட் பண்ணிட்டு, அடுத்து வல வச்சு உள்ள ஈஸியா தைக்கிறது லேப்ரோஸ்கோப்பி மூலமா இப்ப ஈஸியான ப்ரொசீஜரா இருக்குங்க. அடுத்து வந்து ஒரு சிலருக்கு வந்து டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. இல்லாட்டி டியூபல் ஸ்டெரிலைசேஷன். அதாவது ஃபேமிலி பிளானிங் பண்றதுக்கும் சரி, ஃபேமிலி பிளானிங் பண்ணத திருப்பி போடுறதும் வந்துட்டு லேப்ரோஸ்கோப்பி மூலமா ரொம்ப ஈஸியாவே பண்ண முடியும். எந்த ஓவேரியன் காசா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு சிலருக்கு வந்துட்டு ஓவரீஸ்ல வந்து ட்விஸ்டட் ஓவேரியன் சிஸ்ட் இருக்கலாம். இல்ல என்ன சிஸ்ட்டா இருந்தாலும் வந்துட்டு நம்ம லேப்ரோஸ்கோப்பி மூலமா ஈஸியா நம்மளால அத பார்க்க முடியும். அண்ட் அத வந்துட்டு ஈஸியாவும் நம்மளால கரெக்ட் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைப்ராய்ட் கட்டி வந்து ரொம்ப பெருசா இருக்குங்க. லைக் நம்ம
பிரெக்னன்சி மாரியே ரொம்ப பெருசா இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு நம்ம ஓப்பன் சர்ஜரி நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா, யூட்ரைன் கேன்சர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கேன்சர் சர்ஜரிஸ் லேப்ரோஸ்கோபி மூலமா பண்ண முடியும். பட் ஒரு சிலது வந்து நம்ம பயாப்ஸி எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு சில இண்டிகேஷன்ஸ் மட்டும் தான் வந்துட்டு ஓப்பன் சர்ஜரி தேவைப்படும். மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லேப்ரோஸ்கோபி மூலமா பண்ணி முடிச்சிடலாம். அடுத்து நெறைய பேத்துக்கு வர டவுட்ஸ் என்னன்னா, இந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மூலமா பண்ணதுக்கப்புறம் எப்படி எங்க கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். நான் சொன்ன மாரி நீங்க ஃபாஸ்ட்டாவே ரெக்கவரி ஆயிடுவீங்க. வித்தின் 1 வீக்குள்ளயே உங்க ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். லைக் நீங்க கார் ஓட்டுறது, இல்லாட்டி நீங்க சைக்கிள் ஓட்டுறது, இல்ல பைக் ஓட்டுறது எல்லாமே வித்தின் 1 வீக்குள்ள நீங்க பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அந்த டயட்டும் வந்துட்டு ரொம்ப ஹார்டா இருக்காதுங்க. நீங்க சிம்பிளா என்ன டயட் எடுத்துக்கிறீங்களோ, அத 2, 3 டேஸ்லேருந்து ரொட்டீனா நீங்க எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். லேப்ரோஸ்கோபி பண்ணதுக்கப்புறம் நீங்க பிளென்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்து எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிக்கு அப்புறம் வந்துட்டு நெறைய பேர் "கீழ உட்காரலாமா டாக்டர்?" அப்படின்லாம் கேட்பாங்க. தாராளமா கீழ உட்கார்ந்து எந்திரிச்சுக்கலாம். நீங்க எந்த வேலையா இருந்தாலும் 3 டேஸ்ல இருந்து எல்லாமே பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ் ஆஃப் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. ஸோ ஓப்பன் சர்ஜரி பண்றது வந்துட்டு நம்மளுக்கு நல்ல மெத்தட் தான். பட் அது ரொம்ப பழைய மெத்தடுங்க. அதுல ரெக்கவரியும் ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். ஸோ எந்த ஒரு சர்ஜரி நீங்க பிளான் பண்ற மாரி இருந்தாலும் லேப்ரோஸ்கோபி மூலமா பண்றது உங்களுக்கு ஃபாஸ்ட் ரெக்கவரியா இருக்குங்க. அண்ட் நீங்க சீக்கிரமே உங்களோட ஹெல்த்தி லைஃப்க்கு வந்துட்டு நீங்க திரும்பி போய்க்கலாங்க. தேங்க் யூ.